நம்மெல்லாம் என்னதான் உட்காந்து கஷ்டப்பட்டு மாங்குன்னு படிச்சாலும் நம்ம படிச்சு முடிச்ச ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னதான் ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் ஒரு 10-20% ஆஃப் த கண்டென்ட் மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும். மீதி 80 or 90% கண்டென்ட் வந்து நம்ம மறந்து போயிடும். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், இதுக்கப்புறம் நம்ம படிச்சதை நம்ம பிரெயின்லேயே ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த சயின்ஸ் என்ன, நம்ம எப்படி ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்து படிக்கிறோம்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் படித்த 24 ஹவர்ஸ்லேயே வித்தின் ஒரு நாள்லேயே நம்ம படித்த 70-80% ஆஃப் த கண்டென்ட்டை வந்து நம்ம மறந்துடும். அண்ட் டேஸ் போக 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 ரிமைனிங் இருக்க கண்டென்ட்டையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே இருப்போம். அண்ட் இந்த கர்வுக்கு பேர் தான் த ஃபர்கெட்டிங் கர்வ். நம்ம ஏன் படித்தோடனே 24 ஹவர்ஸில் 80-90% ஆஃப் த கண்டென்ட்டை மறந்து போகிறோம்னாக்கா நம்ம படிக்கும் போது ஒழுங்காக ஃபோக்கஸாக படிக்காமல் டிஸ்ட்ராக்டடாக படிச்சிருப்போம். இல்லாட்டி படித்ததை ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு கொஷின்லேயே ஏதாச்சும் ஒரு சமையல ப்ராக்டிக்கலே ஏதாச்சும் அப்ளை பண்ணி பார்க்காம ஜஸ்ட் ஒரு தியரியாக மட்டும் மனப்பாடம் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பிரெயின் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்தை மட்டும்தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம திருப்பி படித்தா மட்டும்தான் அது இந்த பாத்தை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு டைம் மட்டும் படித்தோம்னாக்கா ஓகே இந்த பாத் தேவையில்லை போலன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் அதை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடும். அண்ட் தென் நம்ம படித்ததுக்கான பாத்தே இருக்காது. நம்மலாம் எல்கேஜி யூகேஜியில் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிகேஷன் டிவிஷன்லாம் படிச்சிருப்போம். அண்ட் நம்ம படித்ததெல்லாம் இப்போ மறந்துட்டோமா? இல்லை. நம்ம ஏன் அதெல்லாம் மறக்கலைனாக்கா அது நம்மளோட லாங் டர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம ரிப்பீட்டேட்டிவாக ஆல்ஃபபெட்ஸ், நம்பர் சிஸ்டம், அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிகேஷன் நம்ம ரிப்பீட்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால மட்டும்தான் அது நம்ம லாங் டர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் நம்ம இதுக்கப்புறம் அதெல்லாம் மறக்கவே மாட்டோம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போ நீங்கள் ஏ அப்படின்ற பிளேஸில் இருக்கீங்க அண்ட் நீங்கள் பி அப்படின்ற பிளேஸ்க்கு போகணும். ஸோ இப்போ நீங்கள் ஏ அப்படின்ற பிளேஸ்லேருந்து பி அப்படின்ற பிளேஸ்க்கு போகிறதுக்கான ரூட் வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய லெஃப்ட் நிறைய ரைட்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஒரு ஆள் கூட்டு போகிறாங்க. அப்படி நீங்கள் கூட்டு போகும்போதே உங்களால் அந்த ரூட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இதுவே நீங்கள் அந்த ரூட்டில் ஒரு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ட்ராவல் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த ரூட் இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு அது மறக்கவே மறக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த படிச்சோம்னாக்கா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படித்தோம்னாக்கா அது நம்மளோட லாங் டர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகுற கண்டென்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு மறந்து போகிறது இல்லை. ஸோ நம்ம இந்த பீன்ற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பீன்ற பாயிண்ட் தான் நம்ம படித்த கண்டென்ட். அண்ட் இதுதான் நம்ம அந்த மெமரிக்கு போகிறதுக்கான ரூட்டு. இந்த ரூட்டோட பேர் தான் ரிவிஷன். நம்ம ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை படிச்சிட்டோம்னாக்கா அது நம்ம பிரெயினோட ஏதோ ஒரு பார்ட்டில் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் அந்த ஸ்டோர் ஆனதை என்ன ரூட்ல போய் ஆக்சஸ் பண்ணுன்றது தான் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். பட் அப்படி தெரியாம இருக்கிறத தெளிவுபடுத்துறது தான் இந்த ரிவிஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சேன்ல அந்த கிராஃப், இப்போ இந்த கிராஃப்ல இந்த கர்வை வந்து நீங்க ரூட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்வை வந்து அந்த ஒரு பிளேஸ், நீங்க அந்த பிளேஸ்க்கு போறதுக்கான வழி, அந்த ரூட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த பிளேஸ்க்கு போனிட்டு அந்த ரூட் நீங்க டிராவல் பண்ணும்போது வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி 70-80% ஆஃப் த கண்டென்ட் வந்து மறந்துடுவீங்க. அண்ட் போக 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 அந்த ரூட்ல கொஞ்சோண்டு வழி மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் இதே நீங்க ஒரு 1 டே கழிச்சு திருப்பி அந்த பிளேஸ்க்கு டிராவல் பண்றீங்க. திருப்பி அந்த பிளேஸ்க்கு நீங்க போயிட்டு வரும்போது அந்த ரூட்ல நெக்ஸ்ட் டைம் நீங்க டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறத விட செகண்ட் டைம் நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்குவீங்க. அண்ட் தென் நீங்க தேர்ட் டைம் அதுல டிராவல் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திருப்பி தேர்ட் டைம் நீங்க அந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 டைம் விட தேர்ட் டைம் நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்குவீங்க. அதே மாதிரி தான் ஃபோர்த் டைம் திருப்பி 1 வீக் கழிச்சு நீங்க அங்க டிராவல் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டதை விட நிறைய ஞாபகம் வச்சுக்குவீங்க. இதே ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்க 5th டைம் திருப்பி அந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது அதுக்கு அடுத்து அந்த ரூட்டை நீங்க மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதே மாதிரி தான் நீங்க ஒரு கண்டென்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் ரெகுலரா ஃபர்ஸ்ட் 1 டே கழிச்சு திருப்பி 10-15 மினிட்ஸ் மட்டும் அந்த கண்டென்ட்டை ரீகால் பண்ணுங்க. அண்ட் 2-3 டேஸ் கழிச்சு திருப்பி ரீகால் பண்ணி பாருங்க. அண்ட் 1 வீக் கழிச்சு திருப்பி ரீகால் பண்ணுங்க. அண்ட் திருப்பி 1 மந்த் கழிச்சு ரீகால் பண்ணி பாருங்க. அப்படி அந்த கண்டென்ட் நீங்க இது மேல ரீகால் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது உங்களால மறக்கவே முடியாது. பிகாஸ் நீங்க இப்படி ரீகால் பண்றது மூலியமா அந்த கண்டென்ட் உங்க லாங் டர்ம் மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா படிக்கிறீங்கன்னாக்கா வித் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அதை ரெகுலரா ரீகால் பண்ணி பாருங்க. அந்த மெமரியை எடுத்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அப்படி பண்ணும்போது அதோட லாங் டர்ம் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் நீங்க அதை ஈவன் உங்க லைஃப் டைம் ஃபுல்லா அதை உங்களால மறக்காம ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் வித் தட் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.